வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். காலேஜ் டிஆர்பி ஜெனரல் டாபிக் தமிழக வரலாறு. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இந்த காணொளியில விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பற்றிய கட்டுரையை பார்ப்போம். இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பெருமைக்குரிய ஒன்றாகும். விஜயநகர, மதுரை சுல்தானிய, மராத்திய மேலாதிக்கங்களை அந்நிய ஆதிக்கமாக கருதாத தமிழ்நாடு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் முனைப்புடன் ஈடுபட்டது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே தென்னிந்திய கிளர்ச்சி தோற்றுவாயாக இருந்தது தமிழ்நாடு. வேலூர் கிளர்ச்சியில் தமிழ்நாட்டு படை வீரர்கள் துணிவுடன் போராடினார்கள். ஆயினும் அவ்வித துவக்க கால ஆங்கிலேய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டங்கள் முறியடிக்கப்பட்டன. அதன் பின்னர் ஆங்கில கல்வி பெற்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் உரிமை உணர்வும் விடுதலை வேட்கையும் பெற்று அரசியல் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தினர். சென்னை சுதேசிகள் சங்கமும் சென்னை மகாஜன சபையும் அத்தகைய அமைப்புகளேயாகும். 1884 டிசம்பர் மாதம் சென்னை அடையாற்றில் பிரம்மஞான சபையின் ஆண்டு கூட்டத்திற்கு பின் திவான் ரகுநாத ராவ் இல்லத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பிரதிநிதிகள் கூடி இந்தியாவுக்கு பொதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தலும் அதன் மாநில கிளைகளை துவக்கவும் அடுத்த ஆண்டு இறுதியில் தேசிய மாநாட்டை கல்கத்தாவில் கூட்டவும் தீர்மானித்தனர். ஆனால் அத்தீர்மானம் செயல் வடிவம் பெறுவதற்கு முன்னரே பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடும் துவக்க கால காங்கிரசும். ஆலன் ஆக்டவின் ஹியூமின் சோர்வற்ற முயற்சியின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் கூடியது. அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்கள் 21 பேர். அவர்களுடன் தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் 26 பேர். ஜி சுப்பிரமணிய ஐயர், வி அனந்தாச்சாரியார், எம் வீரராகவாச்சாரியார், பி வெங்கையா நாயுடு, எஸ் ஏ சுவாமிநாத ஐயர், எஸ் வெங்கட சுப்பராய பந்துலு, பி கேசவ பிள்ளை, சி சிங்காரவேலு முதலியார், ரங்காச்சாரி, எஸ் வி அதல்லி, சபாபதி முதலியார், பால் பீட்டர் பிள்ளை, சுவாமிநாத ஐயர், நரசிம்முலு நாயுடு, வெங்கட சுப்பராயலு, கேசவ பிள்ளை ஆகியோர் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் ஆவர். அவர்கள் அனைவரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள். இவர்களின்றி சென்னை டிரேசியின் தங்கத்தின் தலைவர் டி எஸ் ஒயிட், சென்னை கலெக்டர் ரகுநாத் ஐயர், ஆற்காடு பேராசிரியர் கே சுந்தரராமன், திருவள்ளூர் டி என் ஐயர் ஆகியோர் பார்வையாளராக சென்றிருந்தனர். முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக டபிள்யூ சி பானர்ஜியின் பெயரை வழிமொழிந்தது. மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு கிடைத்தது. இந்திய விடுதலை போராட்டத்தின் புதிய சகாப்தத்தை துவக்கிய இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டிலேயே தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் சிறப்பிடம் பெற்றனர். சென்னையில் 3வது மாநாடு 1886 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரசின் 2வது மாநாட்டில் சென்னையிலிருந்து 47 பிரதிநிதிகள் சென்று கலந்து கொண்டனர். அவர்களுள் ஜி சுப்பிரமணிய ஐயர், எஸ் சுப்பிரமணிய ஐயர், எஸ் ஏ சுவாமிநாத ஐயர், கேசவ பிள்ளை, பி வெங்கையா நாயுடு, பி அனந்தாச்சாரி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். காங்கிரசின் 3வது மாநாடு 1887 டிசம்பர் சென்னை நகரில் தற்போது 1000 விளக்கு என்றழைக்கப்படும் பகுதியில் மக்கீஸ் தோட்டம் என்னும் இடத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. பக்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் கூடிய அம்மாநாடு முதன்முறையாக திறந்த வெளித்திடலில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அலங்கார பந்தலில் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதில் சென்னை மாநிலத்தின் சார்பாக 362 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சென்னை பட்டதாரிகள் சங்கம், சென்னை மகாஜன பகை, திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம், தென்னிந்திய வர்த்தக கம்பெனி, சென்னை மெட்டல் கம்பெனி, அஞ்சுமான் முப்த இஸ்லாம், புரசைவாக்கம் இந்து நதி, சானார் முன்னேற்ற சங்கம் ஆகிய பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் பங்கேற்றனர்.
சென்னை மாநாட்டின் ஒரு சிறப்பம்சம் அதன் செலவில் பெரும்பகுதி பொதுமக்களிலிருந்து வசூலிக்கப்பட்டதாகும். மாநாடு வரவேற்பு குழ செயலரும் இந்து பத்திரிகை நிர்வாகியுமான விஜயராகவாச்சாரியார் தமிழில் எழுதிய காங்கிரஸ் வினாவிடை என்ற சிறுநூல் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு அதனால் கிடைத்த நிதியும் மாநாட்டு செலவுக்கு பயன்படுத்தப்பட்டது. ராஜா சட்டி மாதவராவ் வரவேற்பு குழு தலைவராக பணியாற்றி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார். ராவ் சாஹிப் மூக்கராச்சாரி தமிழில் பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார். அப்போது சென்னை கவர்னராக இருந்த கன்னிமாரா பிரபு சென்னை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் அனைவருக்கும் சிறப்பு விருந்தளித்து சிறப்பித்தார். துவக்க கால காங்கிரசோடு தமிழ்நாடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. 1887க்கு பின்னர் 1894, 1898, 1903, 1908, 1914, 1923, 1927 ஆகிய ஆண்டுகளில் காங்கிரஸ் மாநாடு சென்னை நகரில் நடைபெற்றது. 1920 கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டில் தலைவர் சிபி விஜயராகவாச்சாரியாரும் 1926 கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் சீனிவாச ஐயங்காரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களே. துவக்க கால தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் ஆங்கில கல்வி பெற்ற செல்வமும் செல்வாக்கு மிக்க அரசாங்க விசுவாசிகளாகவே இருந்தனர். விக்டோரியா மகாராணியின் போது மறைவின் போதும் அவர்களது அரச விசுவாசம் தெளிவாக வெளிப்பட்டது. இந்துவமும் சுதேச மித்திரமும் தமிழ்நாட்டு மக்களின் கருதுகளை பிரதிபலித்தன. அவை அவ்வப்போது அரசாங்கத்தின் நோக்கையும் போக்கையும் கண்டிக்காவிட்டாலும் குறைவே செய்தன. இந்நூற்றாண்டின் துவக்கத்தில் நிகழ்ந்த வங்க பிரிவினையும் ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடித்த நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டில் அரசியல் விழிப்புணர்வுக்கு புதிய பரிமாணத்தை தந்தன. தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் கோபாலகிருஷ்ண கோகலேயை பின்பற்றியவர்கள் காங்கிரஸ் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். கோகலே முன் வழக்கரமாக திகழ்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த சீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியை திகழ்ந்தார். இவரை பின்பற்றி சிவகாமி ஐயரும் கிருஷ்ணசாமி ஐயரும் ஆர் வெங்கட்ராம சாஸ்திரியும் இந்தியன் ரெவின்யூ பத்திரிகை ஆசிரியரான நடேசனும் தமிழ்நாட்டின் தலைசிறந்த மிதவாதிகள் ஆவார்கள். அவர்கள் அனைவரும் பிராமண மத்தியதர வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தனர். பெரும்பாலும் வக்கீல் தொழிலை மேற்கொண்டிருந்தனர். தமிழ்நாட்டு மிதவாதிகள் அரசாங்க ஆதரவாளர்கள். மார்லிமிண்டோ சீர்திருத்தத்தின் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட சென்னை சட்டமன்றத்தில் மிதவாதிகள் இடம்பெற்றனர். கிருஷ்ணசாமி ஐயரும் சிவகாமி ஐயரும் 1914க்கு முன் சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற முக்கிய மிதவாத தலைவர்கள் ஆவர். 1917 ஆகஸ்ட் 26 வெளியிடப்பட்ட மாண்டேகுவின் அறிக்கையை தமிழ்நாட்டு மிதவாதிகள் ஆர்வத்துடன் ஆதரித்தனர். அதேபோன்று இரட்டையாட்சியும் ஏற்றுக்கொண்டனர். சீனிவாச சாஸ்திரி போன்ற மிதவாத தலைவர்கள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சண்டமாருத பிரசங்கம் செய்தனர். ஆனால் காந்தி துவங்கிய ரவுலட் சத்தியாகிரகத்திலிருந்தும் ஒதுங்கியே நின்றனர். ஒதுங்கி நின்றது மட்டுமின்றி அந்நேரடி நடவடிக்கையை கண்டிக்கவும் செய்தனர். அதனால்தான் காந்தி தனது ரவுலட் சத்தியாகிரகத்திற்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாட வேண்டியதாயிற்று என்கிறார் டேவிட் அர்னால்ட். தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் பாலகங்காதர திலகரை பின்பற்றியவர்கள் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். சேலம் விஜயராகவாச்சாரியாரை தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று கூறலாம். அவரது பாசறையில் பயிற்சி பெற்றவர்தான் ராஜகோபாலாச்சாரி. சேலத்தை தென்னாட்டின் பூனா என கருதி கொண்டு திலகர் அடிபற்றி தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் செயல்பட்டனர். சென்னையில் எம் நாயர், கஸ்தூரிரங்க ஐயங்கார், ராமசாமி ஐயங்கார், ரங்காச்சாரி ஆகியோர் செல்வாக்கு மிக்க தீவிரவாதிகளாக திகழ்ந்தனர். வங்காள பிரிவினையின் விளைவாக எழுந்த சுதேசி இயக்கத்தால் பெரிதும் கவரப்பட்ட சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடி சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை 1906 நவம்பரில் துவக்கினார். 1907 ஆண்டில் நடைபெற்ற சூரத் காங்கிரஸ் 100க்கும் மேற்பட்ட தமிழ் தீவிரவாதிகளை அதிகமாக திரட்டி தருமாறு சிதம்பரம் பிள்ளைக்கு அரவிந்த் கிஷ் கொடுத்த தந்தியை சிரமம் மேற்கொண்டு தமிழ்நாட்டு திலகரான அவர் சென்னை சென்று சுப்பிரமணிய பாரதியாருடன் மண்டையம் சீனிவாச்சாரம் கலந்து பேசி தமிழ்நாட்டு பிரதிநிதிகளை சூரத் மாநாட்டுக்கு அழைத்து சென்றார். சூரத் மாநாட்டு பந்தலில் ஏற்பட்ட அமளியின் போது துரைசாமி ஐயர், சுரேந்திரநாத் எத்திராஜ், திருவல்லிக்கேணி கிருஷ்ணமாச்சாரி, பாரதியார், சிதம்பரம் பிள்ளை, சீனிவாச ராகவச்சாரி, சக்கரை செட்டியார் ஆகிய தமிழ்நாட்டு தீவிரவாத பிரதிநிதிகள் திலகரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளித்தனர்.
தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீரத்தன்மையை எண்ணும் போது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கியது என்று அந்த அனுபவத்தை பற்றி எழுதியுள்ளார் பாரதியார். 1908 பிப்ரவரி மாதம் கோலல் தொழிற்சாலை வேலை நிறுத்தத்தில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை சம்பந்தப்பட்டதும், மார்ச் மாதம் தடை உத்தரவை மீறி அவரும் சுப்பிரமணிய சிவாவும் பொதுக்கூட்டத்தில் பேசியதும் அவர்கள் 20 கைது செய்யப்பட காரணமாகினர். அவர்கள் கைதானதனை அடுத்து தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வன்முறை கலவரங்கள் ஏற்பட்டு துப்பாக்கி சூட்டில் முடிந்தது. 1911 ஜூன் 17ஆம் தேதி வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட துணை கலெக்டரை மணியாச்சி ரயில் சந்திப்பு நிலையத்தில் சுட்டுக் கொன்றார். வன்முறையின் நிகழ்ச்சிகளை ஒடுக்க அரசாங்கம் மேற்கொண்ட அடக்குமுறையின் விளைவாக தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் மறைமுகமாக செயல்பட தொடங்கினர். அவர்கள் சி. சுப்பிரமணிய பாரதியாரும், வ.வே. சுப்பிரமணிய ஐயரும், நீலகண்ட பிரம்மச்சாரியும், சுதேசி பத்மநாப ஐயரும், சுப்பிரமணிய சிவாவும் குறிப்பிடத்தக்கவர்கள். தமிழ்நாட்டு புரட்சி தேசியவாதிகள், மிதவாதிகள், தீவிரவாதிகள் ஆகியோரின் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கூட பிரிட்டிஷ் அரசாக முறியடித்த போது தீவிரவாதிகளில் சிலர் பயங்கரவாதிகள் ஆகினர். மிதவாதிகளிலிருந்து தீவிரவாதிகள் தோன்றியது போன்று தீவிரவாதிகளிலிருந்து பயங்கரவாதிகள் உருவாகினர். இவர்களில் சிலர் 1905 லண்டனில் ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பையும் 1906 இந்தியா விடுதி என்ற முகாமையும் அமைத்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வ.வே. சுப்பிரமணிய ஐயரும், திருச்சி டாக்டர் T.S.S. ராஜனும், MPD ஆச்சாரியாவும் இப்பயங்கரவாத பாசறையில் பயிற்சி பெற்றோர் ஆவர். வெள்ளை அதிகாரிகளை கொன்று அந்நிய ஆட்சியடைய பயத்தை ஏற்படுத்தி தக்க தருணத்தில் வன்முறை கிளர்ச்சி செய்து இந்தியாவை விடுவிப்பது இவர்களது நோக்கமாகும். வ.வே.சு. ஐயர் பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன் சென்ற வ.உ.சி. ஐயர் பயங்கரவாதியானார். இந்தியா விடுதியில் தங்கியிருந்த இவர் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஆயுத புரட்சியை ஏற்படுத்த திட்டமிட்டார். 1908 இவர்களோடு இந்திய விடுதியில் தங்கியிருந்த மதன்லால் திங்கரா என்ற இந்திய பயங்கரவாதி கர்சன் வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டுக் கொண்ட போது இந்தியா விடுதி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தீவிர கண்காணிப்பு உள்ளாகிறது. பயங்கரவாதிகள் தங்களது பாசறையை லண்டனில் இருந்து பாரிஸுக்கு மாற்றினர். வ.வே.சு. ஐயர் வீர சவாக்காரின் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மொழிபெயர்த்து அரசாங்க தடையை மீறி உலகின் பல பகுதிகளுக்கும் அனுப்பினார். தியாகப்படிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத் மாத்தே அழைக்கின்றால், 1857 திரும்புகிறது போன்ற துண்டு பிரசுரங்களுடன் புத்தகங்கள் அடங்கிய பெட்டி ஒன்றை பாண்டிச்சேரிக்கு அனுப்பினார். ஐயர் ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு புதுவைக்கு வந்தார். புதுவையில் தஞ்சம் புகுந்த ஐயர் தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு குத்து சண்டை, மல்யுத்தம், கத்தி சண்டை, துப்பாக்கி சூடல் ஆகியவற்றில் பயிற்சி அளித்து வந்தார். புதுவையில் புகலிடம் பெற்றிருந்த மற்றொரு தமிழ்நாட்டு பயங்கரவாதியான நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்க்க சென்ற இளைஞர் வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் கைத்துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி அளித்தார் வ.வே.சு. ஐயர். வாஞ்சிநாதன் செங்கோட்டை ரகுபதி ஐயரின் மகனான வாஞ்சிநாதன் திருவேதாம்பதியில் உள்ள புனலூரில் அரசாங்க காட்டிலாக்காவில் பணிபுரிந்து வந்தார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா போன்ற தூய்மையான தேசியவாதிகளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளால் வெள்ளை அதிகாரிகளுக்கு எதிரே வெறுப்பையும் வஞ்சத்தையும் வளர்த்தி கொண்டார் வாஞ்சிநாதன். அரசாங்க அடக்குமுறைக்கு காரணமாக நெல்லை மாவட்ட கலெக்டர் ராபர்ட் வில்லியம் ஆஷ் என்ற அதிகாரியை கொல்ல திட்டமிட்டார். புதுவையிலிருந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்தார். வ.வே.சு. ஐயரிடம் துப்பாக்கி சுட பயிற்சி பெற்றார். 1917 ஜூன் 17ஆம் தேதி 1911 ஜூன் 17ஆம் தேதி கொடைக்கானலுக்கு செல்வதற்காக நெல்லையில் இருந்த புகைவண்டியில் தன் மனைவியுடன் புறப்பட்டு சென்ற ஆஷை மணியாச்சி ரயில் நிலையத்தில் பிரவுனிங் கைத்துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தன்னையும் சுட்டுக்கொண்டு உயிர் தியாகம் செய்தார் வாஞ்சிநாதன். நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு 7 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். இவர் புதுவையில் தஞ்சம் புகுந்திருந்த போது 1910 ஏப்ரல் 10ஆம் தேதி பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நிய அதிகாரிகளை கொன்று இந்தியாவுக்கு சுயராஜ்யம் வருவது இந்நோக்கமாகும். இச்சங்க உறுப்பினர்கள் காவி சிலைக்கு முன் நின்று கொண்டு தலைவரின் ஆணைக்கு கட்பட்டு எதையும் செய்ய
எதையும் தியாகம் செய்ய தயாரிப்பதாக ஆள்காட்டி வேலை அறுத்து ரத்தத்தில் தோய்த்து கையொப்பமிட்டனர். ரகசிய சதி வேலைகளில் ஈடுபட்டனர். சங்கேத மொழியில் கடிதங்களை எழுதி கொண்டனர். நீலகண்ட பிரம்மச்சாரியின் தலைமையில் இயங்கி வந்திருந்த பயங்கரவாத புரட்சி படை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஆலோசனைகளையும் ஆயுத உதவிகளையும் பொருளுதவியும் பெற்று வந்தது. புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகை நடத்தி வந்தார். வாஞ்சிநாதன் ஆசை சுட்டுக் கொள்வதற்கு முன்பு புதுவை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்தார். நீலகண்ட பிரம்மச்சாரி மீது குற்றம் சாட்டப்பட்டு கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி இவருக்கு 7 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இவர் 2 ஆண்டு காலம் சிறையில் இருந்த பின்னர் 1917 பெல்லாரி சிறையிலிருந்து தப்பியோடி விட்டார். எனினும் 2 நாட்களில் தர்மாவரம் புகைவண்டி நிலையத்தில் பிடிபட்டார். சிறையிலிருந்து தப்பியுடைய குற்றத்திற்காக இவருக்கு மேலும் 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறை மீண்ட நீலகண்ட பிரம்மச்சாரி கம்யூனிஸ்டாக மாறினார். வர்க்க போராட்டத்தில் ஈடுபட்டு 1922 10 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றார். வாவே செயல் சேர்மாதியில் பத்வாஜா ஆசிரமம் ஒன்றை நிறுவதியை போன்று நீலகண்ட பிரம்மச்சாரியும் கர்நாடகத்தில் உள்ள நந்திமலையில் உள்ள ஆசிரமம் ஒன்றை அமைத்து அமைதியாக வாழ்ந்து தனது 88 வயதில் உயிர் நீத்தார். மாடசாமி ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த மாடசாமியை வஉசியின் வழக்கரமாக இருந்து சட்டபூர்வமாக நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்றார். பின்னர் வாஞ்சிநாதன் சார்ந்திருந்த பயங்கரவாத படையில் சேர்ந்தார். கொலைக்கு பிறகு தலைமறைவாகி விட்டார். இவரை கைது செய்த பகீரத பிரயத்தனம் செய்யப்பட்டது. அவரது வீட்டிலிருந்த பொருள்களும் அவருக்கு சொந்தமான நிலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒட்டப்பிடாத மாடசாமி பாண்டிச்சேரி சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு சென்று விட்டதாக கருதப்படுகிறது. ஆச்சாரியா எம்பிடி ஆச்சாரியா சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்து வந்த மைசூரை சார்ந்த மண்டயம் குடும்பத்தை சார்ந்தவர். இவரது முழு பெயர் மண்டயம் பிரதிவாதி திருமாலாச்சாரியார் ஆகும். இவர் லண்டன் இந்தியா விடுதியில் வாவிஎஸ் ஐயர், TSS ராஜன் ஆகியோரோடு தங்கி புரட்சி நடக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். இவர் தூத்துக்குடி குருநாத ஐயர், டாக்டர் சண்பகராமன் ஆகியோருடன் சேர்ந்து பெர்லின் முகாமில் இருந்த புரட்சியாளரிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். பட்டதாரி ஆச்சாரியா பெர்லின் முகாமில் இருந்து கொண்டு பயங்கரவாத ஆயுத புரட்சி வழி அந்நிய ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை விளக்க முயன்றார். குருநாத ஐயர் தூத்துக்குடி குருநாத ஐயர் போலீஸ் இலாக்காவில் தலைமை காவலராக பணியாற்றியவர். வாவேசி நடத்திய சுதேசி இயக்கத்தில் பண்பேதற்காக வேலையேற்று வந்தார். இவர் கைதானதையொட்டி நெல்லை நகரில் நடைபெற்ற கலவரத்தில் ஈடுபட்டு அரசாங்க கட்டடங்களுக்கு தீ வைத்ததாக குருநாத ஐயர் கைது செய்யப்பட்டார். வழக்கு நடந்தது. சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சிறை மீண்ட இவர் பெர்லின் சென்று தங்கியிருந்த பயங்கரவாத புரட்சியாளர்களுடன் சேர்ந்து கொண்டு இந்திய விடுதலை கிளர்ச்சிக்கு பாடுபட்டதாக கருதப்படுகிறது. டாக்டர் செண்பகராமன் நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்த டாக்டர் செண்பகராமன் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்தார். பிரிட்டனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய சில அமைப்புகளை ஏற்படுத்தினார். புரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகை நடத்தினார். ஆங்கிலம் தவிர பிற மொழிகளிலும் பத்திரிகை நடத்தியவர். பெர்லின் முகாமில் இருந்தவர்களில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர். ஜெர்மன் அதிபரான கெய்சரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். லெனினை சந்தித்து ஆதரவு பெற்றவர். முதல் உலக போரின் போது இந்தியாவிலிருந்து துணை கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியை கப்பலிருந்து இந்தியாவிலிருந்து அகற்ற முற்பட்டவர். எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தை குறிவைத்து குண்டு வீசியவர். இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்றை நிறுவிய போது அதன் அமைச்சரவையில் அயல்நாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆயுத ஆக்கிரமிப்பால் இந்தியாவில் ஏற்படுத்த அந்நிய ஆட்சியை ஆயுத ஆக்கிரமிப்பால் அகற்ற வேண்டும் என்ற அந்நிய மண்ணில் இந்திய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் எம்டன் சண்பகராமன். தமிழ்நாட்டு பயங்கரவாதிகளின் வன்முறை மூலம் ஆயுத புரட்சி மூலம் இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தர வேண்டும் என்ற கனவு நனவாகவில்லை. பாரதியார் 1904 ஆண்டு பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியர் பொறுப்பேற்றதிலிருந்து அவருடைய பத்திரிகை வாழ்க்கையோடு அரசியல் வாழ்க்கையும் துவங்கியது எனலாம். வங்க பிரிவினை எதிர்த்து வங்கத்தை பாராட்டி அவர் எழுதிய
முதல் கவிதையை அப்பத்திரிகையில் வெளியிட்டார். வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்பும் முன்னர் கல்கத்தா சென்று சுவாமி விவேகானந்தரின் பிரதம சிஷியான சகோதரி நிவேதியை சந்தித்தார். வங்க பிரிவினை எதிர்ப்பிலே பிறந்த சுதேசி இயக்கத்தை ஆர்வத்தோடு வரவேற்றார் பாரதியார். பங்கின் சந்திரனின் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி மாதர் இதழில் வெளியிட்டார். தாயே வந்தே மாதரம் என்ற பாலையும் புனைந்தார். ஜி. சுப்பிரமணிய ஐயர் சுதேசி இயக்க வளர்ச்சிக்கான நிதி திரட்டிய முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்ட போது அவரது நடவடிக்கையை ஆதரித்தும் பாராட்டியும் இந்தியா பத்திரிகையில் எழுதினார். வஉசி வாங்கிய கப்பல்களை பாரதேவி பெற்றெடுத்த 2 தவப்புதல்கள் என்று வர்ணித்தார். தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக எழுந்தவர் பாரதியார். அவர் இந்தியா பத்திரிகை தீவிரவாத கட்சியுடன் போர் முதிசாக ஒழித்தது. 1906 டிசம்பர் மாதம் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார் பாரதியார். அக்கூட்டத்தில் தலைவராக ஸ்டெட் என்ற ஆங்கிலேயரை நியமிக்க வேண்டும் என்ற மிதவாதிகள் மேற்கொண்ட முயற்சியை மூடத்தனம் என்று கண்டித்தார். அதேபோல் தீவிரவாதிகள் வெளிநாட்டு போர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கல்கத்தா காங்கிரஸில் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து மிதவாதிகளையும் சாடினார். தென்னகத்துக்கு வருகை தந்த வங்கத்து தீவிரவாதிகளின் தலைவரான பிபின் சந்திரபாலரை பாரதியார் ஆந்திராவுக்கு சென்று சந்தித்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது ஆங்கில அரசாங்கத்தை கண்டித்தும் ராயின் தியாகத்தை பாராட்டியும் லாலா லஜபதி ராய் பிரபாவம் என்ற கவிதைகளை புனைந்தனர். மிதவாதிகளை கேலி செய்தும் தீவிரவாதிகளை புகழ்ந்தும் பல பாடல்களை இயற்றினார் பாரதியார். சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் இருந்து கொண்டு திரும்பிய பாரதியார் அங்கு மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுள்ளே ஏற்பட்ட அமளி பற்றி விரிவாக எழுதினார். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற நூலை வெளியிடச் செய்தார். புதிய கட்சியின் கோட்பாடுகள் என்ற திலகரின் ஆங்கில சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்த்தார். தேசிய தீவிரவாதிகள் கட்சியில் தென்னக செயலாளரான வஉசி தேசிய பிரச்சார போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்த போது அவர் அழைப்பின் பேரில் நெல்லை சென்ற கலெக்டர் மிஞ்சை சந்தித்ததை தேசபக்தனுக்கு தேசபக்தன் சொன்னது என்ற தலைப்பில் பாடினார் பாரதியார். வஉசி சிவா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்து பின்னர் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட போது பாரதியார் நெல்லையிலே தங்கியிருந்து பல நாட்கள் நீதிமன்றத்திற்கே சென்று வழக்கு விசாரணையை கவனித்து வந்தோடு இல்லாமல் வஉசி சிவா ஆகியோருக்கு சார்பாக சாட்சி சொல்லவும் தயாராகி இருந்தார். வழக்கு முடிந்த பின் வஉசிக்கு 40 ஆண்டும் சிவாவுக்கு 10 ஆண்டும் சிறை தண்டனை விதித்த போது நீதிபதி வின்கேயின் தீர்ப்பை எதிர்த்தார் பாரதியார். அதற்காக இந்தியா பத்திரிகை ஆசிரியரை கைது செய்ய உத்தரவு செய்யப்பட்டது. அப்பத்திரிகையின் ஆசிரியர் சீனிவாசன் கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். சிறைதெல்வை தவிர்க்க விரும்பிய பாரதியார் புதுச்சேரியில் தஞ்சம் புகுந்தார். தனது 27 வயதில் புதுவை புகுந்த பாரதியார் சிதம்பரனாரும் சிவாவும் சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டதை அறிந்து குமரினார், பதறினார், மண்டினார், பாடினார். இந்தியாவிற்கு பிரிட்டிஷார் வழங்கிய மிண்டோ மாரி சீர்திருத்தத்தை கேலி செய்தார். வாஞ்சிநாதன் ஆசை கொலை செய்த செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றார். அது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து என்று வர்ணித்தார். ஆஸ் கொலையை வன்மையாக கண்டித்து பாரதியார் எழுதினார். அவருக்கு அரசியல் கொலையிலும் ஆயுத புரட்சியிலும் நம்பிக்கை இல்லை. புதுவை வாசம் பாரதியாரை தேசிய கவிஞராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் உரைநடை கட்டுரையாகவும் தத்துவ ஞானியாகவும் மனிதாபிமான முனிவராகவும் மாற்றியது. புதுவை புகலிட வாழ்க்கையில் சலிப்புற்று தனது மக்களோடு தமிழ்நாடு திரும்பிய பாரதியார் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். நோய்வாய்ப்பட்ட பாரதியார் சில வாரங்களில் நிபந்தனையின் பேரில் விடுவிக்கப்பட்டார். 1919 மார்ச் மாதம் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு பற்றி தமிழ்நாட்டு தலைவருடன் பேச சென்னை வந்த காந்தியடிகள் சந்தித்து பேசினார். பாரதியார் மிதவாதியான பாரதியார் தீவிரவாதியான மீறி பயங்கர புரட்சி வழியை தவிர்த்து அகிம்சவாதியானார். அவரது தேசபக்தி பாடல்கள் மக்களிடையே நாட்டு விடுதலை உணர்ச்சியை பெருக்க ஏற்படுத்தின. வ.உ. சிதம்பரம் வங்காள பிரிவினையின் விளைவாக எழுந்த சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டுக்கு அளித்த தவ புதல்வன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. கோவில்பட்டி தாலுகாவில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்ற செட்டூரில் பிறந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றி
தாராபதி பிள்ளையின் குடும்ப வழித்தோன்றலாவார். தூத்துக்குடியில் வழக்கறிஞர் அவர் ராமகிருஷ்ணானந்தர், அபேதானந்தர், பிரம்மானந்தர் ஆகிய வந்த துறவிகளோடு தொடர்பு கொண்டு சுதேசி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். கடல்வழி வந்த வெள்ளை வியாபாரியை கடல்வழியே அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு 1882 இந்திய கம்பெனிகள் சட்டப்படி 1906 அக்டோபர் 16 சுதேசி ஸ்டீவ் நேமினேஷன் கம்பெனி பதிவு செய்யப்பட்டது. காலியோல், லாவோ என்ற பெயருடைய 2 கப்பல்களும் சரக்கு மூட்டைகளை ஏற்றுவதற்கு வசதியாக எந்திர படகுகளும் வாங்கப்பட்டன. ஆங்கில வியாபாரிகள் அரசாங்கம் ஏற்படுத்த கொடுமையான இடர்பாடுகளுக்கு இடையே கப்பல்களை ஓட்டினார் வ.உ.சி. சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவதியோடு அல்லாமல் சுதேசி இயக்கத்தை பல தொழில் முறைகளுக்கும் விரிவுபடுத்தினார் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. தூத்துக்குடியில் தர்மரங்க நெசவு சாலை, தேசிய பண்டக சாலை ஆகியவற்றை தோற்றுவித்தார். சென்னை நகரில் சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் பிரைவேட் லிமிடெட் ஒன்றை நிறுவினார். தனது சுதேசி பணிக்கு மக்களிடையே ஆதரவை திரட்ட வி.ஆர். சக்கர செட்டியார் தலைமையில் சென்னை நகரில் சுதேசி பிரச்சார சபையும் அமைத்தார். 1906 இறுதியில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் வ.உ.சி., ராஜாஜி, கஸ்தூரி ரங்க ஐயர், ராமலிங்கம் பிள்ளை, சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். 1907 சூரத் காங்கிரசுக்கு தீவிரவாதிகளை அதிக அளவில் அழைத்து வருமாறு அரவிந்தர் வ.உ.சி.க்கு கொடுத்த தந்தியை சிரமம் மேற்கொண்டு தமிழ்நாட்டு திலகரான அவர் சென்னை சென்று பாரதியாருடன், மண்டயம் சீனிவாச்சாரியுடன் கலந்து பேசி தமிழ்நாட்டு பிரதிநிதிகளை சூரத் மாநாட்டுக்கு அழைத்துச் சென்றார். சூரத் மாநாட்டு பந்தலில் ஏற்பட்ட ரகளையின் போது வ.உ.சி., துரைசாமி ஐயர், சுரேந்திரநாத் எத்திராஜ், திருவல்லிக்கேணி கிருஷ்ணமாச்சாரி, பாரதியார், சீனிவாச்சாரி, சக்கரை செட்டியார் ஆகிய தமிழ்நாட்டு திராவிடவாதிகள் திலகரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளித்தனர். தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்று இந்த சென்னை பிரதிநிதியின் தீரத்தன்மையை எண்ணும்போது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது என்று அந்த நேரடி அனுபவத்தை பற்றி எழுதியுள்ளார் பாரதியார். சூரத் மாநாட்டு பந்தலிலேயே தேசியத்துக்கு தீவிரவாதிகள் தனிக்கட்சியை துவக்கி அக்கட்சிக்கு வங்காளத்துக்கு அரவிந்தரும், மகாராஷ்டிரத்துக்கு திலவரும், சென்னை மாநாட்டுக்கு வ.உ.சி.யும் செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சூரத்திலிருந்து திரும்பிய வ.உ.சி. பிபின் சந்திரபாலன் விடுதலையான நாளை விமர்சையாக கொண்டாட திட்டமிட்டார். அதன்படி நல்லநகரில் வியத்தகு ஊர்வலத்தை நடத்தினார். வ.உ.சி. மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் எதிரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் எழுச்சி பேருரையாற்றினர். வந்தே மாதரம் கோஷம் விண்ணை பிளந்தது. அழைப்பின் பேரில் நெல்லை கலெக்டர் விஞ்சை சந்தித்தார். வ.உ.சி.யும் சிவாவும் பத்மநாப ஐயங்கரும் உடன் இருந்தனர். பின்னர் மூவரும் கைது செய்யப்பட்டனர். ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டு வ.உ.சி.க்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்திய பத்திரிகைகள் கண்டன குரல் எழுப்பின. வ.உ.சி.யின் மேல்முறையீடுகள் நிராகரிக்கப்பட்டன. எனினும் லண்டன் பிசிவி கவுன்சில் வ.உ.சி.க்கு அளிக்கப்பட்ட தீவாந்தார தண்டனையை கடுங்காவல் தண்டனையாக மாற்றியது. வ.உ.சி. கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அவர் அடக்கத்தனமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். பின்னர் கேரள மாநிலத்தில் கண்ணனூர் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். அங்கும் அவர் மலசட்டி தூக்கினார், கல்லுடைத்தார், செக்கிழுத்தார். ஆஸ் கொலை செய்யப்பட்டதை தனக்கு கிடைத்த நற்செய்தியாக கருதினார். 1912 டிசம்பர் விடுதலை செய்யப்பட்டார் வ.உ.சி. எனினும் அவரது சுதேசி கப்பல் கம்பெனியை காப்பாற்ற முடியவில்லை. அது கவிழ்ந்து விட்டது. தமிழ்நாட்டு அரசியலிலே வ.உ.சி. சகாப்தம் முடிந்தது எனலாம் என கருதுகிறார் ம.பொ.சி. சுப்பிரமணிய சிவா. வ.உ.சி.யும் சிவாவும் தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்களாக திகழ்ந்தார்கள். வ.உ.சி.யை போன்ற சிவாவும் ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்த இயக்கத்தில் ஈடுபட்டு அதன் வழி சுதேசி இயக்கத்துக்கு ஈர்க்கப்பட்டவர். சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை சூட்டிக் கொண்டவர் சிவா. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மத்தளகுண்டு வாசியான இளைஞர் சிவா தூத்துக்குடி வந்து வ.உ.சி.யுடன் இணைந்து செயல்படலானார். சுதேசி இயக்கம் பிரச்சாரத்தில் இவ்விருவரும் தீவிரமாக பங்கு கொண்டனர். பிபின் சந்திரபாலன் விடுதலை நாளை மீறி தாமிரபரணி பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக வ.உ.சி.யுடன் சிவாவும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றனர். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட சிவா பல கொடுமைகளுக்கு உள்ளாரோடு தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். எனவே அவர் சேலத்தில் தொழுநோய் கொண்ட கிரிமினல் குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார். சிறையிலிருந்து விடுதலையான சிவா தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமம் என்ற பெயரில் தேசபக்தர்களின் பாசறை ஒன்றை நிறுவி
இளம் தேசாபிமானிகளுக்கு நாட்டு விடுதலை போதுக்கான பயிற்சி அளித்தார். பாரதியாரின் தேசிய பாடல்களை பாடி செல்வதற்கென பாரத ஆசிரிய பாடல் குழுவை அமைத்தார். சிவாஜி, தேசிங்கராஜன் ஆகிய மாவீரர்களின் வரலாற்றை நாடகங்கள் ஆக்கினார். ஏகாதிபத்திய எரிபுரட்சியும் தூண்டும் வகையில் நாடக உரையாடல்களை எழுதினார். பாடியும் பேசியும் நடித்தும் மக்களிடையே விடுதலை என உணவை ஊட்டி வந்தார். அரசுக்கு எதிராக செயல்பட்டார் என சிவா மீது 4 முறை 1908, 21, 22, 24 குற்றம் சாட்டி வழக்கு தொடுத்து தண்டித்து அரசாங்கம் இனி தேச சேவையிலும் சிறைப்பட்டு இன்னும் தியாகத்திலும் சரி சிவாவுக்கு இணையாக இன்னொரு தேசபக்தரை சொல்ல முடியாது என்கிறார் மாப்போசி. சுயாட்சி இயக்கம் 1907 ஏற்பட்ட சூரத் பிளவிற்கு பின்னர் காங்கிரஸ் தீவிரவாதிகள் மிதவாதிகள் 1907 சூரத் பிளவிற்கு பின்னர் காங்கிரஸ் தீவிரவாதிகள் அரசாங்கத்தால் கடுமையாக ஒடுக்கப்பட்டனர். மிதவாதிகள் வலுவிழந்து போயினர். தேசிய இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் இல்லாத நேரத்தில் அன்னி பெசன்ட் அகாடமியை நிறைவேற்றினார். இந்தியா சுய ஆட்சி பெற வேண்டுமாயின் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று விரும்பினார். அவ்விருப்பம் நிறைவேறவில்லை. அதனால் அவர் புதிய அரசியல் அமைப்பான சுயாட்சி சங்கத்தை உருவாக்கினார். 1911 ஆண்டு 3ஆம் தேதி சென்னை கோகலே மண்டபத்தில் சுயாட்சி சங்கம் துவக்கப்பட்டது. அன்னி பெசன்ட், சி.பி. ராமசாமி ஐயர், அருண்டேல், வாடியா, எஸ். சுப்பிரமணிய ஐயர், சுப்புராவ், பட்டாபி சீதாராமையர், ரங்கநாத முதலியார், ராமையர் ஆகியோர் சுயாட்சி இயக்கத்தின் பிரதான தலைவர்கள் ஆவார். சுயாட்சி சங்கத்தின் தலைவராக அன்னி பெசன்ட், அருண் பட்டேல் அமைப்பு செயலராகவும், சி.பி. ராமசாமி ஐயர் பொதுச் செயலராகவும், வாடியா பொருளாளராகவும் பொறுப்பேற்றனர். பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்தியா சுயாட்சி பெற வேண்டும் என்பதே சுயாட்சி சங்கத்தின் குறிக்கோளாகும். இடையாற்றில் சுயாட்சி சங்கம் அமைக்கப்பட்டு செயல்பட ஆரம்பித்ததின் விளைவாக சென்னை மாநிலம் இந்திய தேசிய நீரோட்டத்தில் முழுவதுமாக கலந்தது. இடையாது கிடையாதுங்க, இது அடையாது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் சுயாட்சி சங்கத்தின் கிளைகள் துவங்கப்பட்டன. கோயம்புத்தூரில் இருந்த 10 பிரம்மஞான சபை விடுதிகளையும் சுயாக்க எச்சி மையங்களாக செயல்பட்டன. சென்னை சட்டமன்ற உறுப்பினராக தஞ்சை வி.கே. ராமநாச்சாரி தமிழ்நாட்டின் சுயாட்சி இயக்க தலைவரானார். 1917 மே 9 வி.பி. மாதவராவ் தலைமையில் மாநில சுயாட்சி மாநாடு நடைபெற்றது. பல மாவட்ட மாநாடுகள் நடத்தப்பட்டன. பிரசுரங்கள் மூலம் சுயாட்சி பிரச்சாரம் செய்யப்பட்டது. 1917 மே 10,000 உறுப்பினர்கள் சேர்ந்தனர். காங்கிரஸ் மிதவாதிகளும் சுயாட்சி சங்கத்தை ஆதரிக்க துவங்கினர். சுயாட்சி இசை இயக்கம் ராஜபாளையத்தில் அரசியல் சலசலப்பை ஏற்படுத்தியது. ரங்கசாமி ராஜா, சின்ன வெங்கடராஜா, பி.எஸ். குமாரசாமி ராஜா, சுப்புராஜா ஆகியோரது முயற்சியால் சுயாட்சி சங்கத்தினை இவ்வூரில் துவக்கப்பட்டது. சுயாட்சி இயக்கத்தின் குறிக்கோளை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கென பி.எஸ். குமாரசாமி ராஜா மீனாட்சி சகாய விவேக வித்தியாலயத்தை ஏற்படுத்தினார். அன்னி பெசன்ட் அம்மையாரின் வேண்டுகோளுக்கிணங்க அரசியல் சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக கையெழுத்து சேகரிப்பதற்கு என பிரம்மஞான மாநாடு ராஜபாளையத்தில் நடத்தப்பட்டது. அன்னி பெசன்ட் கைது செய்யப்பட்ட போது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக முதல் அரசியல் ஊர்வலம் இங்கு நடத்தப்பட்டது. கல்கத்தா கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் காங்கிரஸ் அம்மையார் ஆற்றிய உரையை தமிழாக்கம் செய்து பொதுக்கூட்டத்தில் படிக்கப்பட்டது. உரையை தமிழாக்கம் செய்து அரசியல் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. கே.ஜி. சிவசாமி ஐயர் இந்நகருக்கு வருகை தந்த காங்கிரஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக பல இடங்களில் பேசினார். சுயாட்சி இயக்கத்தால் கவரப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் 1916 ஜூலை 24 புகைவண்டிகளில் ஐரோப்பியர்களுக்கான இடஒதுக்கீடு செய்யப்பட்டதை எதிர்த்து எக்மோர் ரயில் நிலையத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சென்னை கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன் மாணவர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்குமே கைகலப்பு ஏற்பட்டது. சுயாட்சி இயக்கத்தின் தீவிர போக்கு கண்டு கவலை கொண்ட சென்னை மாகாண கவர்னர் பெட்லாண்ட் பிரபு அதனை ஒடுக்க முனைந்தார். மாணவர்கள் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ளக் கூடாது என தடை விதிக்கப்பட்டது. இயக்க பத்திரிகைகளுக்கு பாதுகாப்பு பணம் கட்ட வேண்டும் என அன்னி பெசன்ட் கட்டாயப்படுத்தினார். அரசாங்கத்தின் அப்போக்கை எதிர்த்து தஞ்சாவூர், ஈரோடு, தெனாலி, திருப்பூர் ஆகிய இடங்களில் வியாபாரிகள் சங்கம் பத்திரிகை கட்டுப்பாட்டை கடுமையாக தாக்கியது. சென்னை அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த அன்னி பெசன்ட் நேரில் ஆஜராகி வாதாடினார்.
வழக்கு தோற்றாலும் சுயாட்சி இயக்கம் செல்வாக்கு பெற்றது. 1917 ஜூன் 12ஆம் நாள் பெட்லாண்ட் பிரபு அன்னிபெசன்ட் அம்மையாரை அழைத்து சென்னை மாநிலத்தின் நிலைமையை விலக்கி கூறி இங்கிலாந்துக்கு திரும்பி போய்விடுமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு அன்னிபெசன்ட் மறுத்துவிட்டார். எனவே ஜூன் 15ஆம் தேதி அன்னிபெசன்ட், வாடியா, அருண்டேல் ஆகியோர் உதகமண்டலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். போராட்டவாதிகளெல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியால் வர்ணிக்கப்பட்ட அன்னிபெசன்ட் காவலில் வைக்கப்படுவதை கண்டித்து காங்கிரஸ் மிதவாதியும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான எஸ். சுப்பிரமணிய ஐயர் சற்பட்டத்தை துறந்தார். சுயாட்சி சங்க தலைவர்கள் காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து மனித உரிமைகளை காப்பதன் அவசியம் பற்றி பிரகடனம் வெளியிட்டு அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சனுக்கு நீண்ட கடிதம் ஒன்றை எழுதினார். அம்மையார் சிறைப்பட்டதால் சுயாட்சி சங்கத்தின் கௌரவ தலைவர் பொறுப்பையும் ஏற்றார். வெஸ்லி கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றி வந்த திரு கல்யாண சுந்தர முதலியார் வேலையை துறந்துவிட்டு அரசியல் பிரவேசம் செய்தார். அன்னிபெசன்ட் சகாக்களுக்கும் விடுதலை அடைந்த போது அவர்களுக்கு வழிநெடுகிலும் ரயில் நிலையங்களில் வரவேற்பளிக்க சுயாட்சி இயக்கத்தில் ஏற்பாடு செய்தனர். சேலத்தில் சுயாட்சி சங்கத்தின் சார்பாக சி. ராஜகோபாலாச்சாரி பெருந்திரளான மக்களுடன் வந்து வரவேற்பு அளித்தார். அதுவே அவரது அரசியல் பிரவேசமாக அமைந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டு முறையை கலந்த சமயத்தில் அன்னிபெசன்ட் துவக்கிய சுயாட்சி இயக்கம் தேசிய போராட்டத்துடன் தீவிரத்துடன் வழிநடத்தியது. அவரது சாதனைகளை பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் போது 1917 டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு பிரகடனம் அன்னிபெசன்ட் அம்மையார் சுயாட்சி சங்கத்துக்கு கிடைத்த பரிசு எனலாம். அன்னிபெசன்ட் பிராமணர்களையும் பெரிதும் சார்ந்திருந்தாலும் மக்களின் செல்வாக்கை பெற்றிருந்த நீதி கட்சியை விரோதி கொண்டதாலும் அரசாங்கத்தை பகைத்து கொண்டதாலும் சுயாட்சி இயக்கம் தமிழ்நாட்டில் தோல்வியுற்றது. அடுத்து ரவுலட் சட்டம், கிலாபத் இயக்கம், நீதி கட்சியும் இரட்டை ஆட்சியும், ஒத்துழையாமை இயக்கம், சுயாட்சி கட்டி, நீல் சிலை சத்தியாகிரகம், சைமன் குழு புறக்கணிப்பு, பூரண சுதந்திர சபதம், உப்பு சத்தியாகிரகம், அரசாங்கத்தின் அணுகுமுறை, தனிநபர் ராஜாஜி அமைச்சரவை, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், விடுதலை விடுதலை விடுதலை, இதெல்லாம் கொஞ்சம் நான் லைட்டா சொல்லிடுறேங்க, முழுசா படிக்க வேண்டாம். அதாவது ரவுலட் சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் 1919 பிப்ரவரி மாசத்துல நடந்தது. யார் யாரு கலந்துக்கிட்டாங்கன்னா காந்தி தலைவர், விஜயராகவாச்சாரி, MC நஞ்சுண்டராவ், சேலம் டி. ஆதிநாராயண செட்டியார், இவங்கெல்லாம் காந்தியினுடைய போராட்டத்துக்கு ஆதரவு அளிச்சாங்க. 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் துக்க தினமாக கொண்டாடப்பட்டது. கிலாபத் இயக்கத்து 1919 ஆகஸ்ட்ல சென்னை மாநில காங்கிரஸ் மாநாட்டில் அலி சகோதரர்களை விடுதலை செஞ்சு கிலாபத் இயக்கம் நடந்தது. நீதி கட்சியும் இரட்டை ஆட்சியும் தமிழ்நாட்டில் 1892 ஆதி திராவிடர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டு துவக்கத்துல TM நாயர், தியாகராஜ செட்டியார், கேசவ பிள்ளை, நடேச முதலியார் இவங்கெல்லாம் சேர்ந்து 1916ஆம் ஆண்டுல தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதுதான் பின்னாடி நீதி கட்சி ஆனது. நீதி கட்சி 1920 இருந்து 1937 வரைக்கும் நீதி கட்சி தமிழகத்துல ஆட்சி பொறுப்புல இருந்தது. நீதி கட்சி காலத்துல நடந்த முக்கியமான சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இனவரி ஒதுக்கீட்டுக்கு அரசாங்க ஆணை, கம்யூனல் ஜிஓ, பணியாளர் தேர்வு குழு, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, அதாவது TNPC ஏற்படுத்தப்பட்டது. ஆந்திரா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. பெண் கல்விக்கு முக்கியத்துவம், தேவதாசி முறை ஒழிந்தது. தமிழகத்துல ஒத்துழைமையாக இயக்கம் ராஜாஜி தலைமையில ஆத்மத்துடன் நடத்தப்பட்டது. இந்த ஒத்துழைமை இயக்கத்தில் தான் மலபாரில் நிகழ்ந்த மாப்பிள்ளை கிளர்ச்சி தமிழ்நாட்டில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. சுயராஜ்ய கட்சி எப்ப 1923 சுயராட்சி கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சது. சைமன் குழு புறக்கணிப்பு, தமிழ்நாட்டில் சைமன் குழு புதுக்கணிப்பு நடந்தது.
உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி கலந்துகிட்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தமிழகத்தில் நடைபெற்றது. ஆயிரத்தி 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி நல்லுறவுல சுதந்திரம் நமக்கு கிடைச்சது. இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றத்துக்காக சென்னை மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 49 பிரதிநிதிகளை 22 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். சார் இது வரைக்கும் நான் ஃபுல்லா சொல்லியிருக்கேன் பாருங்க. அதிகமா இருக்கிறதுனால ஃபுல்லா படிக்க முடியல, அதனால இத ஃபுல்லா கோத்ரூ பண்ணிடுங்க. கண்டிப்பா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பற்றி கட்டுரை கேட்க வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.